ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, 3 மருமகள்கள் அவர்களுடைய கணவர்களுடைய பற்றின ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறது. நம்மளுடைய சேனலில் அவ்வளோ ஒரு தொடர்கதை என்ற ஒரு உண்மை சம்பவம் ஸ்டோரியாக போட்டுட்ருக்குறோம். நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவையின் அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தார் ருக்மணி அம்மா. அவளது கணவர் முன்பே இறந்து விட்டதால் 2 மகள்கள் மற்றும் 2 மாப்பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தார். வயது முதிர்ந்தாலும் சுயமாக வேலை செய்து வந்த ஒரு உறுதியான ஒரு பெண். ருக்மணி அம்மாளுக்கு 2 மகள்கள், பவித்ரா மற்றும் காயத்ரி. அவர்கள் இருவரும் திருமணமாகி வேறு ஊர்களில் வாழ்ந்தார். அவர்களின் கணவர்கள் அருண் மற்றும் சதீஷ் நல்ல பணியாளர்கள். குடும்பத்தின் மீது அவர்களுக்கு பெரும் அக்கறை இருந்தது. ஒரு நாள் ருக்மணி அம்மாள் படுக்கை நோயால் பாதிக்கப்பட்டார். ஊரில் யாரும் கவனிக்க ஒருவரும் இல்லை. இந்த செய்தி மகள்களுக்கு தெரியவே அவர்கள் தங்கள் கணவர்களுடன் விரைந்து கிராமத்திற்கு வந்தார்கள். பவித்ரா தன் குழந்தைகளுடன் வந்தாள். காயத்ரியும் தன் குடும்பத்துடன் சேர்ந்தார். ஆனால் முக்கியமானது, அருணும் சதீஷும் தங்கள் வேலை நேரங்களை மாற்றிக்கொண்டு மாமியாரின் கவனிப்பில் முழுமையாக ஈடுபட்டனர். அருண் காலை உணவு செய்வதில் கைபாக்கியம் பெற்றார். ருக்மணி அம்மாளுக்கு விருப்பமான சாம்பார், இடியாப்பம் போன்ற உணவுகளை செய்தார். சதீஷ் மருந்துகள், மருத்துவ சேவைகள் மற்றும் மனசாந்தி தரும் பேச்சுக்களில் ஈடுபட்டார். மாமியாரின் பழைய நினைவுகளை நினைவுபடுத்தி அவரை மன அழுத்தத்திலிருந்து காப்பாற்றினார். மகள்கள் இருவரும் வீட்டு வேலைகளில் குழந்தைகளை கவனிப்பதில் தீவிரமாக இருந்தனர். ஒரு நாள் ருக்மணி கண்களில் நீர் விட்டு கூறினார், நான் பெற்ற மகள்கள் என் நிழல்கள், ஆனால் என் மாப்பிள்ளைகள் என் பாகங்களைப் போல வாழ்கிறார்கள், என் உடல் உறுப்புகளைப் போல வாழ்கிறார்கள். என் கணவருக்கு பிறகு நீங்கள் தான் என் நிஜமான ஆதரவு. கடைசி கட்டத்தில் ருக்மணி நலமாகி வீட்டிற்கு வெளியே சென்று சுற்றும் அளவுக்கு சுகமடைந்தார். அந்த வீடு மட்டுமல்ல, அந்த ஊரும் இந்த குடும்பத்தை பாராட்டியது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் இடையே ஒரு புதிய உறவு கூடே எழுந்தது. அது மரபை மீறும், ஆனால் மனதை தொடும் ஒரு உறவு. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படின்னா, மாமியார் மாப்பிள்ளை உறவு எப்போதுமே சிக்கலானதுதான் என்று நம்மில் பலருக்கு தெரிந்த ஒரு உண்மை. ஆனால் புரிதல், மரியாதை, பாசம் ஆகியவை இருந்தால் அந்த உறவும் தாய்ப்பாசத்தை விட குறைவில்லை என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. இந்த ஸ்டோரியை படிக்கிறவங்க எத்தனை பெண்கள் தன்னுடைய கணவர் இந்த மாதிரி நம்ம அம்மா கிட்ட இருக்கணும்ட்டு விரும்புறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you.